சார் வணக்கம். சார் வணக்கம். நான் நேஷனல் லீகல் ஜஸ்டிஸ் ஆர்கனைசேஷன் லீகல் சர்வீஸோடைய சென்ட்ரல் செக்ரட்டரி. வணக்கம். வணக்கம் சார். பரங்கிமேல ஊராட்சி ஒன்பட்ட மேடவாக்கம் லிமிட் உங்கள் லிமிட் கண்ட்ரோல் சார். ஆமாங்க சார். மேடவாக்கம் அன்னபூர்ணி தெரு என்ன சார் ரோடு என்ன நிதி ஒதுக்கி ஏன் பற்றாக்குறையா போடாம வச்சிருக்கீங்க? புரியலங்க. இருங்க 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 பொறுமை சார். சொல்லுங்க, உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க. மேடவாக்கம் அன்னபூர்ணி தெரு இருக்குல்ல சார், சொல்லுங்க. மேடவாக்கத்துல நிறைய ஸ்ட்ரீட் இருக்கு. உங்களுக்கு மேடவாக்கத்துல அன்னபூர்ணில அதில் ஏன் ரோடு போடாம இருக்கு சார்? நிதி ஒதுக்கி இருக்காங்க, ஆனா ஏன் அதை செயல்படுத்தாம இருக்கிறாங்க? என்னன்றதை நான் செக் பண்றேங்க. இப்ப சார் சொல்லி இருக்கிறீங்க, சரிங்களா? ஒரு நிமிஷம். எங்களோட குற்றச்சாட்டு என்னன்னு தெரியுமா? தேசிய சட்டநீதி இயக்கத்துக்கு வந்து குற்றச்சாட்டு என்னன்னா தெளிவா சொல்லிக்கிறேன். அதாவது இப்ப செங்கல்பட்டு மாவட்டம் பரங்கிமலை ஊராட்சி கொண்டு உட்பட்ட மேடவாக்கம் இங்க உள்ள அன்னபூர்ணி தெரு 85 மீட்டர் நீளமுடையது. இந்த தெரு அன்னபூர்ணி தெரு கிட்டத்தட்ட இதுல வந்து 250 மேற்பட்ட குடிமக்கள் வசிக்கிறார்கள். இத்தெருவில் அன்னபூர்ண கோயில் அமைந்துள்ளதால் இங்க தினமும் நிறைய பக்தர்கள் வந்து சென்றிருக்காங்க. இங்க 40 ஆண்டுகளமாக சாலை அமைக்காமல் மெத்தன காட்ட ஊராட்சிகள். இதனால பொதுமக்கள் மிகவும் மழைக்காலங்கள நான் இப்ப எப்படி இருந்தாலும் கீழே பஞ்சாயத்துல கேட்க போறேன். நீங்க பஞ்சாயத்துல இது தொடர்பா பேசிட்டீங்களா, இல்ல ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்களா? இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க, நான் பஞ்சாயத்துல தான் கேட்கணும். அந்த தெரு ஏன் அது மாதிரி வச்சிருக்கீங்க, என்ன வச்சிருக்கீங்க கேட்க போறேன். இன்னொரு சார், ஆல்ரெடி 2024 செப்டம்பர்ல இதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஓகே, சாலை அமைக்கிறதுக்கு. ஆனா என்ன சாலை அமைக்காம மெத்தனை காட்டுறாங்க ஊராட்சி சார்பா. அவங்க செப்டம்பர் 24. ஆமா, 24 ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க. வெளிப்படையா நியூஸ்ல போட்டிருக்காங்க. சரிங்க சார், நான் என்னன்றது விசாரிக்கிறேங்க. ஓகே சார், ஓகே. அது எனக்கு ரிப்போர்ட் அனுப்பினால்தான் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரேன். ஓகே, உடனடியாக அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சார்.